புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை இன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வித் மீ சௌமியா அண்ட் மணிமாறன். வணக்கம் மணி. வணக்கம் சௌமியா. ரொம்ப பிரைட்டா ரொம்ப பிரகாசமா இருக்கீங்க இன்னைக்கு. அப்படியா? ஏன்னா உங்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் அவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேச போறோம். அது உங்களுக்கு சம்பந்தமான உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயத்தை எத்தனை வந்திருக்காங்க. என்ன சொல்லும் போதே உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் சேர்த்து. ஓகே அது வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து குளோபல் பேரண்டிங். ஆனால் இன்னைக்கு வந்து பேரண்டிங் சம்பந்தமான நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உலக பெற்றோர் தினம். ஆமா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சந்ததிகள் கடந்து நிறைய இப்ப தாண்டி வந்துகிட்டே இருக்கிறோம். அந்த கால குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா வளர்ந்த விதத்துக்கும் இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கிற குழந்தைகள் பாத்தீங்கன்னா வித்தியாசமா வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால நிறைய பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைங்களை எப்படி வளர்க்கறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தேவைப்படுது. கண்டிப்பா ரொம்ப தெளிவா வேற சொன்னீங்க. பேரண்டிங் அப்படிங்கறதே ஒரு கலை இல்லையா? அதை பத்தி வந்து நிறைய பேர் வந்து போற போக்குல வந்து இதுல என்ன பெரிய விஷயம், அப்படியே பிள்ளைங்களை வளர்த்தமா போனோமா அப்படின்றது சில பேரோட ஆட்டிடியூடா இருக்கு. அது தப்புன்னு சொல்லல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாலும் பேரண்டிங்னா என்ன, பேரண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்கணும், இப்படி சில டிப்ஸ் கொடுக்கறதுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். பட் அவங்க கிட்ட நம்ம வந்து 8 மணிக்கு பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா யோகா வந்து நம்ம பார்க்க போகிறோம். காலை நேரத்துக்கு உகந்த ஒரு விஷயம் இல்லையா? ஆமாம், நிச்சயமா. யோகாசனம் செய்யறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதும் இந்த யோகாசனத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சார் சொல்லி கொடுப்பாரு. கேட்கலாம் வாங்க, பார்க்கலாம். கையிலே கிடைத்த செல்வமே இந்த நாளல்லவா. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நாம் இன்னொரு ஆசனத்தை பார்க்க போகிறோம், மகாமுத்ரா. இந்த மகாமுத்ரா அப்படிங்கிறது எதுக்காக செய்யணும் அப்படின்னாக்க, ஆசன முறைகளிலே ஒவ்வொரு ஆசனம் நாம் செய்யும் பொழுது, அதாவது பின் வளைந்தால் முன் வளைய வேண்டும் என்பது விதி. ஆக இந்த முறையில் நம்ம உஷ்ட்ராசனம் செய்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு மாற்று ஆசனமாக இப்போ நம்ம மகாமுத்ரா அப்படிங்கிற ஒரு ஆசனத்தை பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப அருமையான ஒரு ஆசனம். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி வஜ்ராசன நிலையில் நம்ம உட்காந்துட்டு வலதுகை மணிக்கட்டை இடதுகையால் இது மாதிரி கிரிப்பாக பிடிச்சிக்கணும். அதாவது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் முன்புறம் காட்டுறேன், பின்னாடி கொண்டுட்டு வந்து பிடிக்கணும். இது மாதிரி நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு நல்லா மூச்சை இழுக்கணுங்க. கண்களை முடிக்கணும். இப்போ மெதுவாக மூச்சை விட்டுட்டே கீழே வரணும். தலை கழுத்து நேர்கோட்டில் இருக்க வேண்டும். எவ்வளோ முடியுமோ அது வரைக்கும் கீழே போகலாம். அதாவது நெற்றி தரையை தொடுறது வரைக்கும் போகலாம். ஒரு தடவை பாருங்கள். மீண்டும் மூச்சை இழுத்துக்கொண்டே மேலே வர வேண்டும். மேலே வந்த பிறகு மெதுவாக மூச்சை வெளியே விடலாம். மறுபடியும் கைகளை இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஆசனத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது 2 கைகளையும் பின்னாடி கொண்டுட்டு போங்க. வலது கை மணிக்கட்டை இடதுகையால் கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. இப்போது மெதுவாக மூச்சை இழுங்க. மூச்சை விட்டுட்டே மெதுவாக கீழே வாங்க. முடிஞ்ச வரைக்கும் வாங்க. கழுத்து முதுகு நேராக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, கொஞ்சம் அந்த கழுத்தை அப்படி சாய்ச்சிக்கலாங்க. கொஞ்சம் சாய்ச்சிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கீழே வாங்க. முடிஞ்ச வரைக்கும் வாங்க. குட். இது மாதிரி செஞ்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் தலையை மேலே தூக்கிக்கலாங்கம்மா. சோஃபியா கொஞ்சம் தலையை மேலே தூக்கிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ மெதுவாக மூச்சு இழுத்துட்டே மேலே வாங்க. மூச்சை ரிலீஸ் பண்ணிடலாம். கைகளை முன்னாடி கொண்டுட்டு வாங்க. கண்கள் மூடியே இருக்கட்டும். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. இதே நிலையில் கொஞ்சம் ஓய்வெடுங்க. நல்லா ஓய்வெடுங்க. மீண்டும் ஒரு முறை செய்யலாங்க. வலதுகையை பின்னாடி கொண்டுட்டு போங்க. வலதுகை மணிக்கட்டை இடதுகையால் பிடிச்சிக்கோங்க. கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. சிட் ஸ்ட்ரைட். நல்லா மூச்சை உள்வாங்குங்க.
மூச்சை மெதுவாக விட்டுட்டே அப்படியே கீழே வாங்க. தலை, கழுத்து, முதுகு நேர்கோட்டில் இருக்குமாறு அமைத்துக் கொள்ளலாம். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக மூச்சு இழுத்துட்டே மேலே வாங்க. கைகள் எடுத்துடலாங்க. முழங்கால் மேலே வச்சுக்கோங்க. கண்களை திறந்துக்கோங்க. ரைட். இப்போது ஆசனத்தை கலைச்சிட்டு சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. இப்போ நாம் மகாமுத்ரா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்தோம். இதை தனியாகவும் நாம் செய்து கொள்ளலாம். உஷ்டாசனம் செய்தால் அதுக்கு மாற்று ஆசனம் மகாமுத்ரா அப்படிங்கிறது பார்த்தோம். இதை தனியாகவும் நீங்கள் செய்யலாம். இதை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தீருகிறது. தொப்பை மிக வேகமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்ப நிலையில் இந்த பயிற்சி செய்யும் பொழுது எவ்வளவு குனிய முடியுமோ அது வரைக்கும் குனிஞ்சோம்னா போதும். ஆக நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கீழே ஃபைனலாக நெற்றி தரையை தொடும். ஆக உடல் நல்ல ஒரு வடிவம் கிடைப்பதற்கு இந்த பயிற்சி, இந்த ஆசனம் ரொம்ப உதவியாக நமக்கு அமைதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தொப்பை இருக்கிறது பிடிக்காது. தொடர்ந்து செய்துட்டே வர உடலுக்கு நல்ல ஒரு அழகான வடிவம் இந்த ஆசனத்தில் கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த ஆசனத்தை நாம் தினமும் செய்து நல்ல பல பலன்களை பெறுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். சௌமியா, இந்த யோகாசனம் பார்த்தோம் இல்லையா? யோகாசனம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா கை கால்களை அசைச்சு செய்கிறது யோகாசனம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. மனசையும் ஒருநிலைப்படுத்தி உடலையும் தன் வசப்படுத்தி செய்கிறது அப்படிங்கிறத யோகாசனம் அப்படிங்கிறத நான் ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன். இல்லை, ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் தான் மணி. ஏன்னா மனசையோடமே ஒருநிலைப்படுத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம அப்படியே போகிற போக்கில் ஒரு வாக்கியத்தில் சொல்லிட்டு போயிடலாம். உண்மையிலே கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் அது யோகா செய்கிறதுனால நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் இல்லையா? நிச்சயமாக. இந்த மாதிரி நல்ல விஷயத்தை நம்ம காலையிலேயே பார்த்துருக்கோம். தொடர்ந்து நிறைய விஷயங்களை பார்க்கலாம் புதுயுகம் FM ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதியுகம் FM ஸ்டேஷன்ல இனியவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ சௌமியா அண்ட் மணி. ஓகே மணி, அடுத்து என்ன பார்க்க போறோம்? இளசை சுந்தரம் சார் நமக்காக ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுப்பாரு. அதை தான் இப்பவும் பண்ண போறாரு. சாரை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லணும். அவர் பாத்தீங்கன்னாக்கா வானொலியில வேலை செஞ்சார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இலக்கிய பொறுப்பாளராக அவர் வேலை செய்யும்போது பாத்தீங்கன்னாக்கா புகழேணி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக நிறைய அறிஞர்களை போய் சந்திச்சு அதோட நேர்காணல ஒளிபரப்பு செஞ்சார். இது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் இருந்தது. பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் அவர் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி தராரு. பட் அவரை பத்தி நாம பேசுறது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா? அதானப்பா நியாயம். கரெக்ட். இந்த நியாயத்தோட அடுத்து அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத கேட்டலாமா? நிச்சயமா. ஆளுமை திறன் பற்றி பேசுகின்ற போது தலைமை பண்பு பற்றி அதிகமாக சிந்திப்பார்கள். தலைமை தாங்குகிற தகுதி. எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில், இந்த ஊரில் யாருக்கோ சிலருக்கு தான் அந்த தலைமை பண்பு வாய்க்கிறது. அதற்கு தக்கபடி அவர்கள் தங்களை தகுதிப்படுத்தியிருப்பார்கள். அப்படி தலைமை தாங்க வருகிறவர்கள் எதையும் எதிர்கொள்ளும் மனப்பாங்கை பெற்றிருப்பார்கள். ஒரு அறிஞர் சொல்வதைப் போல அரசை தாங்குவது என்பது மகுடம் சூடுவது மட்டுமல்ல, தழும்புகளை தாங்குவதும் என்று சொல்வார்கள். அதை போலதான் சாதனைகளை செய்து சிகரத்தை தொடுகிறவர்கள் சில சோதனைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட தலைமை பண்பை பெற்றவர்கள் தான் புகழ் வருகிறார்கள், வரலாற்றிலே காலூன்றி இருக்கிறார்கள். வரலாறு என்பது வந்து போனவர்களின் தொகுப்பு அல்ல, சாதனைகளை தந்து போனவர்களின் தொகுப்பு என்பார்கள். அப்படி ஒரு தலைமை பண்பு எப்படி வாய்க்கிறது என்பதை பற்றி ஒரு நிகழ்ச்சியை நாம் இப்போது சிந்திக்கலாம். ஒரு கடலிலே தீவு ஒன்று இருந்தது. பெரிய தீவு அல்ல, சாதாரண ஒரு தீவு தான். ஆனால் அந்த தீவு பூமியோடு அதிகம் தொடர்பில்லாமல் ஒரு விதமான மக்கள் வாழ்ந்த தீவு. அந்த மக்களிடம் ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம் என்றால், அவர்களில் ஒருவர் அரசராக தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆனால் 5 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்ய முடியும். அதற்கு பிறகு அருகில் இருக்கிற அந்த தீவிலே அவரை கொண்டு தள்ளிவிடுவார்கள். அந்த தீவிலே காட்டு விலங்குகள் இருக்கும்,
விஷ வண்டுகள் இருக்கும். யோசித்து பாருங்கள், என்ன ஆகும்? அவர் அங்கு கதை முடிந்துவிடும். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அதுதான் நிலை என்பதை தெரிந்து கொண்டு, பரவாயில்லை 5 ஆண்டுகள் அரசராக இருக்கலாமே என்று சில பேர் முன் வருவார்கள். 5 ஆண்டுகள் முடிந்த உடனே அந்த தீவிலே கொண்டு போய் அவரை தள்ளிவிட்டு வந்து விடுவார்கள். இது தொடர்ந்து நடக்கிறது. அப்போது ஒரு இளைஞன் முன் வந்தான். 5 ஆண்டுகள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதற்கு பிறகு நடப்பதை பார்த்து கொள்ளலாம் என்று. 5 ஆண்டுகள் முடிகிற நாள் அவனை ஒரு படைகளில் ஏற்றி சில பேர் அந்த தீவை நோக்கி தள்ளி கொண்டு போகிறார்கள். இவர்கள் நினைக்கிறார்கள் இவனை தள்ளிய உடனே அங்கே இருக்கிற மிருகங்கள் இவனை கவ்விக்கொண்டு ஓடும் என்று. ஆனால் எதிர்பாராமல் ஒன்று நடந்தது. அந்த தீவின் கரையை நெருங்குகிற போது அங்கு ஒரு 50-60 மனிதர்கள் கையில் ஒரு பூமாலையோடு நின்று கொண்டிருந்தார்கள் அவனை வரவேற்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், இது எப்படி நேர்ந்தது என்று. அப்போதான் அவன் சொன்னான், எல்லோரும் 5 ஆண்டுகள் ஆண்டு விட்டு உங்கள் வழக்கப்படி இங்கு வந்து காலத்தை முடித்து விடுகிறார்கள். அவர்களைப் போல நான் இருக்க விரும்பவில்லை. நான் என்னுடைய தலைமை பண்பை உறுதி செய்ய விரும்பினேன். அதனால் என்ன செய்தேன் தெரியுமா? உங்கள் தீவை ஆண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இரகசியமாக சில பேரை இந்த தீவுக்கு அனுப்பி வைத்து இந்த விஷ வண்டுகளை அழிக்கிற மருந்துகளை கொண்டு அந்த வண்டுகளை அழித்து, சில கருவிகளை வைத்து அந்த மிருகங்களை அழித்து, கிட்டத்தட்ட ஒரு பாதி பகுதியை ஒரு நகரம் போல ஆவதற்கான சூழ்நிலையை உருவாக்கிவிட்டோம். பிறகு அவர்கள் கொஞ்சமாக இங்கு வந்து வாழத் தொடங்கினார்கள். ஏறக்குறைய 2 ஆண்டுகள் அவர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் முடிந்தவுடன் நான் இங்கே தான் வருவேன் என்று. அப்படியானால் அதை மீண்டும் மக்கள் வாழுகிற தீவாக ஆக்க வேண்டும் என்று இந்த தீவை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்திலே நான் திட்டம் தீட்டினேன். அதற்கான ஏற்பாடுகளை செய்தேன். இப்போது அங்கும் மனிதர்கள் வாழுகிற ஒரு தீவாக அது மாறிவிட்டது. இனிமேல் எனக்கு கவலை இல்லை. நான் இப்போ அந்த தீவுக்கு நான் அரசனாக மாறிவிடுவேன் என்று சொன்னபோது இவர்கள் வியந்தார்கள். இதுவரையிலும் இந்த தீவை ஆண்டவர்களுக்கு இப்படி ஒரு யோசனை வரவில்லை. இவருக்கு வந்திருக்கிறது என்றால் இவர்தான் சிறந்த வழிகாட்டி என்று சொல்லி அவரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். ஐயா, இந்த தீவை நீங்கள் ஆளுவது மட்டுமல்ல, இனிமேல் உங்களை போன்ற அறிவாற்றல் மிக்க ஒருவர் எங்களுக்கு தலைவராக வர வேண்டும். எனவே நீங்கள் எங்கள் பகுதியும் ஆட்சி செய்யுங்கள் என்று சொல்லி 2 தீவுகளுக்கும் தலைவரானார் என்று ஒரு கதை சொல்வார்கள். இது ஏதோ அரசரான கதை என்று நீங்கள் நினைக்கலாம். சாதாரணமாக நடந்த ஒன்றை சிந்திப்போம். வீட்டுக்கான பொருள்களை எல்லாம் கூடையிலே வைத்து கொண்டு பல இடங்களுக்கு விற்கிற இளைஞர்களை பார்த்திருப்போம். அவர்களை ஒரு 10 பேரை வைத்து கொண்டு ஒருவர் முதலாளி வேலை வாங்குகிறார். அவர்தான் பொருட்களை கொடுப்பார். இவர்கள் பல இடங்களிலே சென்று விற்றுவிட்டு வர வேண்டும். அப்படி போகிறவர்களிலே ஒரு இளைஞன் மிக அதிகமாக பொருட்களை விற்கிறான். இன்னும் சில பேர் அதை விட குறைவாக, ஒருவன் மிக குறைவாக விற்கிறான். எல்லாரையும் அழைத்து ஏன் உனக்கு குறைகிறது என்று கேட்டபோது அவன் காரணம் சொன்னான். பல வீடுகளில் நாய் இருக்கிறது, நாய் குறைத்து கொண்டு ஓடி வரும். நான் பயந்து அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன், வேறு வீட்டுக்கு போய்விடுவேன். அப்படி நாய் இல்லாத வீடு கொஞ்சம்தான் இருக்கிறதுன்னு, அதனால் குறைவாக இருக்கிறது. உனக்கு எப்படி அதிகமாக இருக்கிறது என்று அவன் கேட்டார். அவன் சொன்னான், எனக்கும் இந்த நாய் தான். அவனுக்கு குறைவாக இருப்பது எப்படி உனக்கு நாய் உதவி செய்கிறது என்று கேட்டால் அவன் சொன்ன வழியை பாருங்கள். ஐயா, நான் ஒரு வீட்டுக்கு போவேன், நாய் குறைத்து கொண்டு ஓடி வரும், உடனே நான் அதுக்கு பிஸ்கட் போடுவேன். அது குறைப்பதை குறைத்து விட்டு அதை சாப்பிட ஆரம்பிக்கும். 2 நாள் 3 நாள் அப்படி பிஸ்கட் போட்டுக்கொண்டே போவேன். பிறகு நான் போகும்போது குறைக்காமல் என்னை மட்டும் பார்க்கும், பிஸ்கட்டை எதிர்பார்க்கும், போடுவேன். இப்படி அதோடு நான் பழக்கம் வைத்து கொள்வேன். பிறகு போகின்ற போது நான் கேட்டுக்கிட்டே போனால் அது அப்படி வரும். பிஸ்கட்டை கொடுப்பேன், அதோடு விளையாடுவேன். வீட்டுக்காரர்கள் பார்ப்பார்கள், குறைக்கிற நாய் உன்னை பார்த்தவுடன் இப்படி குலைகிறதே என்று என் மீதும் அன்பு காட்டுவார்கள். கூடையில் என்ன பொருள் என்று கேட்பார்கள். நான் சொல்லுவேன், அதில் பாதி பொருளை வாங்கி விடுவார்கள். மீண்டும் நிரப்பியை கொண்டு நான் விற்கப் போவேன். எனவே என்னுடைய விற்பனையின் வெற்றிக்கு நாய் தான் காரணம். ஒருவனுக்கு நாய் தான் பிரச்சனையாக இருக்கிறது, ஒருவனுக்கு நாய் தான் வழிகாட்டுகிறது என்று சொன்னால்
அணுகுகிற முறையில்தான் தலைமை பண்பு வரும் என்பதை உதாரணமாக சொல்வார்கள். எனவே மற்றவர்கள் போல பொதுவாக சிந்திக்காமல் வித்தியாசமாக சிந்திப்பது தான் வெற்றிக்கு அடிவகுக்கும். சுவாமி, இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது இவங்களுக்கு தான் இல்லை இவங்களுக்காக மட்டும்தான் சொல்லப்படுது அப்படின்னு இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களுக்குமே போய் சேரும்படி ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு இல்லையா? பொதுவான கருத்து அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படிதானே? கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன். இதை தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சித்த வைத்தியம் பற்றி பார்க்க போகிறோம். சித்த வைத்தியர் அருண் வந்து பேச போறாரு. பட் அவர் என்ன விஷயத்தை பற்றி பேச போறாரு தெரியுமா? எண்ணெயை பற்றி பேச போறாரு. நேற்று எள்ளை பற்றி பேசணும், இன்னைக்கு எண்ணெயை பற்றி பேசுறாரா? பார்த்தலாமா? நிச்சயமா. சித்த மருத்துவ பகுதியில் இப்போ நம்ம பேச போகிற உணவுப் பொருள் தேங்காய் எண்ணெய். வணக்கம் டாக்டர். தேங்காய் எண்ணெய் அப்படின்றதோட தனித்துவம், தனிச்சிறப்புகள்லாம் என்னென்ன? அது ஏன் வந்து அந்த எண்ணெயை மட்டும் வந்து நம்ம தலையில் முடி வளர்றதுக்காகவும் தேய்ச்சிக்கிறோம், உணவாகவும் சேர்த்துக்கிறோம்? முடி வளரக்கூடிய சக்தி தேங்காய் எண்ணெயில் இருக்கிறதுனால தான் முடி வளர்றதுக்கு தேய்ச்சிக்கிறோம். அதனுடைய வாசம், சுவை கருதி நம்ம வந்து சமையலையும் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். தேங்காய் எண்ணெய் வாசம் மாதிரி வேறு எந்த வாசமும் இருக்காது இல்லையா? அதில் நேந்திரம் சிப்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த நேந்திரம் சிப்ஸை தேங்காய் எண்ணெயில் போட்டு எடுத்து சாப்பிட்டா தான் அதனுடைய சுவை. அது பலகாரங்கள் எல்லாமே தமிழர்களுக்கு வந்து பலகாரங்கள் சுடுறதுல எல்லாமே தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தின வழக்கம் தான் இருக்குது. முறுக்காக இருக்கட்டும், அதிரசமாக இருக்கட்டும், எல்லாமே பாரம்பரியமாக நம்ம அதில் தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். நடுவில் தேங்காய் எண்ணெய்னா ரொம்ப கொழுப்பு அதிகமாக இருக்கிறவங்களாம் அதை சேர்க்கக்கூடாது, உடம்பு குண்டாயிரும், இருதயத்தில் அடைப்பு வந்துடும் ஒரு தவறான பிரச்சாரத்தினால தேங்காய் எண்ணெய் பயன்பாட்டை கிட்டத்தட்ட நிறுத்திட்டோம்னே சொல்லலாம். அது தவறான பிரச்சாரம் அப்படின்னு கண்டிப்பாக தவறான பிரச்சாரம் தான். கொழுப்பு இருதயத்தை அடைக்கக்கூடிய அளவில் வேலை செய்யணும்னா என்ன கொழுப்பு இருக்குது, இதில் என்ன கொழுப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்காய் எண்ணெயில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 80%, அதாவது அதனுடைய தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலம் 80% பார்த்திங்கன்னா மிட் செயின் ஃபேட்டி ஆசிட் தான் அதிகமாக இருக்கும். அதாவது நீண்ட கொழுப்பு சங்கிலி தொடருடைய கொழுப்பு அமிலங்கள் அதில் இருக்காது. 80% மத்தியம கொழுப்பு அமிலங்கள் தான் அதில் இருக்குது. மத்தியம சங்கிலி தொடருடைய கொழுப்பு அமிலங்கள் தான் அதில் இருக்குது. அதே மாதிரி மீதி இருக்கிற 20% கொழுப்பு அமிலங்களுமே சிறிய அளவு உள்ள சங்கிலி தொடருடைய கொழுப்பு அமிலங்கள் தான். இருதய அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய கொழுப்பு அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீண்ட சங்கிலி தொடருடைய கொழுப்பு அமிலங்கள் தான் இருதய அடைப்பை வந்து ஏற்படுத்தும். இதில் இருக்க மத்தியம சங்கிலி தொடருடைய கொழுப்பு அமிலங்கள் வந்து இருதய அடைப்புக்கோ இருதய வியாதிக்கோ எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்துறதில்லை. அதுவும் இல்லாமல் இந்த மத்தியம சங்கிலி தொடர் 80% இருக்குன்னு சொன்னோன்னு பார்த்தீங்களா, அந்த கொழுப்பு அமிலம் வந்து ரத்தத்தில் நேரடியாக கலக்கக்கூடியது. ரத்தத்தில் நேரடியாக கலந்து திசுக்களில் நேரடியாக கிரகிக்கக்கூடியது, ஈஸியாக அப்சர்வ் ஆகக்கூடிய ஒரு எண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெய். ஆனால் அந்த நீண்ட சங்கிலி தொடருடைய கொழுப்பு அமிலங்கள் நான் குறிப்பிட்டது வந்து ரத்தத்தில் நேரடியாக கலக்காது. அது குடலில் போய் தான் ஜீரணமாகும். குடலில் போய் ஜீரணமாகும் போது அது லிப்போ புரோட்டீனா, அதாவது ரத்த குழாயில் படியக்கூடிய கொழுப்பாக அது வந்து மாறிடும். அப்படி படிஞ்சு அது இருதய வியாதிகளை ஏற்படுத்தும். அது வந்து சூரியகாந்தி எண்ணெயில் தான் இருக்கே தவிர இந்த தேங்காய் எண்ணெயில் அது சுத்தமாக கிடையாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இருதய நோய் உடையவர்களுடைய அந்த கொழுப்பு திரள்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. எதனால் இந்த கொழுப்பு திரளில் என்ன இருக்குது, எதனால் இது வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கொழுப்பு திரள்களில் உள்ள கொழுப்பு அமிலங்களில் தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய எந்த கொழுப்பு அமிலமும் அதில் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் அந்த கொழுப்பு திரள்கள் எல்லாமே இந்த சூரியகாந்தி எண்ணெய் மாதிரி பிற எண்ணெய்களில் அந்த கொழுப்பு திரள் வந்து அதற்கும் ஒத்து போகிற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அது இல்லாமல் தேங்காய் எண்ணெயில் வந்து வேறு எந்த எண்ணெயிலுமே இல்லாத தாய்ப்பாலுக்கு நிகரான லாரிக் ஆசிட் இருக்குது. அது தாய்ப்பாலில் மட்டும்தான் அந்த லாரிக் ஆசிடுங்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்கும். குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்கும் தோல் பளபளப்பு கொடுக்கறதுக்கும் அந்த லாரிக் ஆசிட் வந்து பயன்படுது. ஈஸியாக செரிமானம் ஆகிறதுக்கும் அது பயன்படுது. அது தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் இருக்குது. அதனால் தேங்காய் எண்ணெயை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடலுக்கு நன்மை தான் கிடைக்கும். அது மாதிரி கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கவும் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கவும் தேங்காய் எண்ணெய் வந்து பயன்படும். இப்போ நீங்கள் நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லும் போது நல்ல கொலஸ்ட்ரால்னா அது என்னெல்லாம் பண்ணும்? அது கெட்ட கொலஸ்ட்ரால்னால ஏற்படக்கூடிய ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்பை தடுக்கும் விதமாக அந்த நல்ல கொலஸ்ட்ரால் வந்து செயல்படும். இப்போது சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றும் போதே பார்த்தா அது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி, ஒரு திக்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அதே வந்து ஒரு நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ ஊற்றும் போதே பார்க்கும்பொழுது அது ரொம்ப ஒரு கனமான எண்ணெயாக தெரியுது. அதனாலே வந்து கண்டிப்பாக அதில் கொழுப்பு சத்து இருக்கும். இது வந்து அப்படியே போய் ஏதோ ஒரு படிச்சிடும், சாப்பிடும்போதே வந்து அப்படியே வந்து ஒரு லேயரே படிக்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு தொடர்ந்து இது மாதிரி காட்சிகளாக பார்த்து நம்ம மனசுலேயே வந்து அப்படி ஒன்று ஏற்பட்டுருது. நீங்கள் பார்வையை ஒத்து சொல்கிறீங்க. நீங்க அந்த நல்லெண்ணெய் எடுத்து தேங்காய் எண்ணெய் எடுத்து உடம்புல தேய்ச்சி பாருங்க, இல்ல சூரியகாந்தி எண்ணெய் எடுத்து உடம்புல தேய்ச்சி பாருங்க. எது அதிக பிசுபிசுப்பு தன்மையோட இருக்கும்? நீங்க சூரியகாந்தி எண்ணெய் பயன்படுத்தின சமையல் அறையை சுத்தம் பண்ணும் போதே நீங்க பார்க்கலாம், ஒட்டும். இந்த நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும் போது அந்த மாதிரி ஒட்டாது. நீங்க சொல்ற மாதிரி எடுத்தீங்கன்னா நீங்க உள்புறமும் அதே தான். இப்ப நம்ம பார்த்ததுல அதே தான் நடக்குது இல்லையா? தேங்காய் எண்ணெய் ஈஸியா அப்சார்ப் ஆயிருக்கு, சூரியகாந்தி எண்ணெய் அப்சார்ப் ஆகல. நீங்க சொல்ற பிசுபிசுப்பு தன்மை உள்ளேயும்
அதை எடுத்துக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம், யூவிக்கலாம். அந்த பார்க்குற வெயிட்டை வச்சு நீங்கள் முடிவு பண்ணாமல் இந்த மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம். அதனால் தேங்காய் எண்ணெய் மிகச்சிறந்த எண்ணெய். அது தாராளமாக நம்ம பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அளவாக சரி, அந்த அளவு தான் முக்கியம். நம்ம மேலும் இன்னொரு பகுதியில் மேலும் ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எண்ணெய் வந்து நம்மளுடைய சமையலில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் இல்லையா? நம்ம சமையலில் எது தொடங்குறதா இருந்தாலும் முதல்ல அப்படி ஒரு எண்ணெய் அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தொடங்குவோம். பட் வந்து நம்ம பொதுவாக வந்து பார்க்கும்போது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நன்மை இருக்கு இல்லையா? நிச்சயமாக இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு அளவோடு தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. அதாவது எண்ணெயே இல்லாமல் பண்ணுறதும் தப்பு, எண்ணெயை வந்து அதிகமாக பயன்படுத்துறதும் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவர் சொல்லும்போது நிறைய அதில் மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதோட தேவையை தெரிஞ்சு அதை செலவு பண்ணுறது, தேவையை தெரிஞ்சு அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது கூடுதல் பலம் தான் இல்லையா? ஓகே, எல்லா விஷயத்தையுமே வந்து அதோட தேவையை தெரிஞ்சு நம்ம வந்து பயன்படுத்தினாலே வந்து நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு புதிய FM ஸ்டேஷனில். இது இனியவை இன்று.